तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 24 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 25வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிப்போம். இப்போ போன வாரம் பார்த்த ஸ்லோகத்துல குந்தி மகாராணி கிருஷ்ணர்கிட்ட எப்படி கிருஷ்ணர் பாண்டவர்களை பல்வேறு கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றினார் அதை நினைத்து குந்தி மகாராணி கிருஷ்ணர்கிட்ட நன்றி தெரிவித்துக் கொள்கின்றார்கள். குந்தி மகாராணி சொன்னாங்க, இந்த மாதிரி தேவகிக்கு காட்டின கருணையை விட அதிக கருணையை கிருஷ்ணர் பாண்டவர்கள் கிட்ட காட்டியிருந்தார் அதையும் சொன்னார். 25வது ஸ்லோகம் பார்ப்போம். विपदः सन्तु ता शश्वत् विबत सन्दुता सस्वत् तत्र तत्र जगद्गुरो तत्र तत्र जगद्गुरो भवतो दर्शनं यत् स्यात् भवतो दर्शनं यत् स्यात् अपुनर्भवदर्शनम् அபுனர்பவதர்ஷனம். மொழிபெயர்ப்பு வழங்க சில பிரபாத் கேஜே. அந்த விபத்துக்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் உங்களையும் திரும்ப திரும்ப எங்களால் காண முடியும். ஏனெனில் உங்களை காண்பதென்றால் பிறப்பு இறப்பினும் தொடர்ச்சியை இனி நாங்கள் காண மாட்டோம் என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகள்ல மிக தன்னுடைய அன்பினுடைய ஒரு உயர்ந்த அன்பை இந்த ஸ்லோகத்துல வெளிப்படுத்துகின்றார். போன ஸ்லோகத்துல குந்தி மகாராணி சொன்னாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணர் எப்படி பாண்டவர்களை பல கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னாங்க. விபத சந்துதா சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு. ஜகத்குரு, இந்த ஜகத்துக்கே குருவாக இருக்கின்றவரே அப்படின்னு கிருஷ்ணரை ஜகத்குரு அப்படிங்கிற வார்த்தை மூலமாக அழைக்கின்றார். விபதக சந்துதா சஸ்வத். சஸ்வத்னா எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நித்தியமாக கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கட்டும்.
பொதுவாக பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு ஆன்மீக பாதையை எதற்காக கடைபிடிக்கின்றார்கள்னா கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக. கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றார், 4 வகையான நபர்கள் என்னுடைய திருவடியில் வருகின்றார்கள். ஆர்த்தோ சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அல்லது செல்வத்தை தேடி அல்லது பகவான் மேல ஒரு ஜிக்ஞாசு, ஒரு விசாரணை செய்வதற்காக அல்லது பகவான் மேல உள்ள உயர்ந்த ஞானத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள், இந்த 4 பேர் கிருஷ்ணர் கிட்ட வருகின்றார்கள். அதுல முதல் 2 பேர் பார்த்தோம்னா அவங்க தான் பெரும்பாலான நபர்கள், கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக அல்லது செல்வத்தை தேடி. நிறைய பெரும்பாலான பேர் ஏதாவது ஒரு ஆன்மீக பாதை எதற்காக கடைபிடிக்கின்றார்கள்? ஒரு அமைதிக்காக. பல பேர் சில சில மெடிடேஷன் தியானத்துக்கு போறாங்க, அல்லது இந்த மாதிரி ஜக்கி வாசுதேவ் அல்லது ஆர்ட் ஆஃப் லிவிங், யோக பயிற்சி, இந்த மாதிரி பலவேறு ஆன்மீக இயக்கங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் ஒரு அமைதிக்காக போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது குழப்பங்கள், சில கஷ்டங்கள் இருக்கும், அதுல இருந்து விடுபடுவதற்காக. ஆனா இந்த இந்த பிரார்த்தனையில குந்தி மகாராணி எங்களுக்கு திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு வித்தியாசமான பிரார்த்தனை. பாகவதத்தை பத்தி 5வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம், நாரதருடைய உபதேசத்துல. தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவ. பாகவதம் வந்து இந்த பாவங்கள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரட்சிகரமான கருத்துக்களை பாகவதம் கொடுக்கின்றது. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்தும் ஒரு புரட்சிகரமான கருத்து. பெரும்பாலான மக்கள் கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக பகவான் கிட்ட வருகின்றார்கள் அல்லது ஒரு ஆன்மீக பாதையை கடைபிடிக்கின்றார்கள். ஆனா பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்து எப்படி ஒரு புரட்சிகரமான கருத்து. விபத சந்துதா சஸ்வத், எங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இடைவெளி இல்லாமல் நித்தியமாக வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா பவதோ தர்ஷனம் யத் ஸ்யாத், ஏன்னா கஷ்டங்கள் வரும் பொழுது எங்களுக்கு உங்களுடைய நினைவு எப்பொழுதும் உங்களை மறக்க மாட்டோம். உங்களுடைய தரிசனம் எங்களுடைய மனசுக்குள்ள, கஷ்டங்கள் வரும் பொழுது எங்களுடைய மனசுக்குள்ள நாங்க உங்களைப்படியே எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். பவதோ தர்ஷனம் யத் ஸ்யாத். உங்களுடைய நினைவு வந்து ரொம்ப எங்களுடைய மனசுக்குள்ள வந்து வருகின்றது. உங்களுடைய நினைவு வந்ததுன்னா அப்புனர் பவ தர்ஷனம். ஒருத்தருக்கு பகவானுடைய நினைவு மனசுக்குள்ள எப்பொழுதும் வந்ததுன்னா அதனால ஒருத்தருக்கு திரும்பி இந்த சம்சாரத்துல பிறப்பு கிடையாது. அப்புனர் பவ தர்ஷனம். இங்க பார்க்கும் பொழுது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எழுதுறார், எங்கள் மேல அனுகிரகம் காண்பிப்பதற்காக நீங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை கொடுத்தீர்கள். ஏன்னா பொதுவாக ஒருத்தருடைய வாழ்க்கையில சௌகரியம் இருந்ததுன்னா அதனால அவர் வந்து பகவானை மறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வாழ்க்கை ரொம்ப சௌரியமா இருக்கும் பொழுது பல பேர் ஏன் பகவான் கிட்ட போனோம்,
அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து அந்த சௌகரியத்தையே ஆஹ், அதிலேயே அதையே அனுபவிக்க விரும்புவார்கள். குந்தி மகாராணி சொல்றாங்க, நாங்க வந்து ஒரு ரொம்ப உயர்ந்த பக்தர்கள் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சௌகரியம் இருந்ததுன்னா அந்த சௌகரியத்தினால நாங்க உங்களை மறந்துருப்போம். அதனால நீங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய கருணையை காண்பித்திருக்கீர்கள். ஏன்னா கஷ்டங்கள் இருந்ததுனால தான் எங்களால உங்களை மறக்க முடியல. சௌகரியம் இருந்ததுன்னா அந்த சௌகரியத்தினால நாங்க வந்து ஒரு கர்வம் பெற்று இந்த பௌதிக வாழ்க்கையில் உள்ள கர்வத்தினால நாங்க உங்களை மறந்திருப்போம். ஆனா நீங்க வந்து எங்க எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தீங்க. அதன் மூலமாக எங்களால உங்களை மறக்க முடியல. அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய நலனுக்காக அந்த கஷ்டத்தை கொடுத்துள்ளீர்கள். இதுதான் ஒரு பக்தருடைய சிந்தனை. பக்தர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும் பொழுதும் பக்தர் என்ன நினைக்கிறார்? தத்தேனு கம்பாம் சுசமீக்ஷமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாக்கம் கிருத்வாக் வபுர்பிர் விததன் நமஸ்தே ஜீவேதயோ முக்தி பதேச தாயபா. அந்த பக்தர் நினைக்கிறார், இந்த கஷ்டம் வந்து உண்மையில எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிக கஷ்டம் வர வேண்டியிருக்கு. ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய கருணையினால எங்களுக்கு ரொம்ப சிறிதளவு கஷ்டத்தை தான் கொடுத்திருக்கார். இது எங்களுடைய கர்மத்தினுடைய வினை, ஆத்ம கிருத்தம் விபாக்கம். வேற யாருடைய தப்பு கிடையாது, நாங்க செய்த கர்மத்தினுடைய வினை தான் இது. ஆனா அதுலயும் கிருஷ்ணர் வந்து ஒரு பங்கு தான் கொடுத்திருக்கார் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு பக்தர் தன்னுடைய மனது புத்தி பேச்சு மூலமாக கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார். அந்த நபர் தான் வைகுண்டத்து போறதுக்கான தகுந்த தகுதியை பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பக்தருடைய கண்ணோட்டம் வந்து அந்த கஷ்டத்தையும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கிறார். அதைத்தான் குந்தி மகாராணுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்துல குந்தி மகாராணுடைய முழு வாழ்க்கை வருது. பாகவதத்துல பாத்தீங்கன்னா குந்தி மகாராணியினுடைய கேரக்டர் இந்த ஒரு அத்தியாயத்துல மட்டும்தான் வருது. பாகவதத்துல 333 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல இந்த ஒரு அத்தியாயத்துல மட்டும்தான் குந்தி மகாராணியினுடைய கதாபாத்திரம் வருகின்றது. இன்னும் 10வது ஸ்கந்தம் 82வது அத்தியாயத்துல ஒரு சில ஸ்லோகங்கள்ல குந்தி மகாராணி வசுதேவருடன் உரையாடல், ஒரு சின்ன உரையாடல் வருது. பிரதானமாக இந்த அத்தியாயத்துல மட்டும்தான் வருது. குந்தி மகாராணியினுடைய முழு வாழ்க்கை வரலாறு மகாபாரதத்துல இருக்கு. இந்த குந்தி மகாராணி சொன்ன இந்த பிரார்த்தனைகள் வந்து இது வந்து எப்படி ஒரு ஒரு திரட்டிப்பால் மாதிரி அல்லது ரபடி மாதிரி. ஒரு திரட்டிப்பால் பண்றதுக்கு வந்து அதுக்கு பின்னாடி உள்ள முயற்சியை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். திரட்டிப்பால் பின்னாடி அது பண்றதுக்கு வந்து பல மணி நேரம் உழைப்பு, பல மணி நேரம் பாலை வந்து சுண்ட சுண்ட காய்ச்சணும். அந்த பாலை வந்து வாங்கறதுக்கு, பால் பெறுவதற்கு வந்து அதுல எவ்வளவு முயற்சி அப்படின்னா, அந்த மாட்டை பராமரித்து மாட்டுக்கு தீவனம் போட்டு மாட்டை பராமரிப்பதில் அவ்வளவு பெரிய முயற்சி இருக்கு. அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாட்டை பராமரிக்கிறதுல எவ்வளவு முயற்சி, மாட்டுக்கு தீவனம் உற்பத்தி பண்றதுல எவ்வளவு முயற்சி, அந்த மாட்டுல இருந்து பாலை கறந்து அதுக்கப்புறம் பாலை கறந்து திரட்டிப்பால் பல மணி நேரம் சுண்ட சுண்ட காய்ச்சறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணிட்டு நம்ம திரட்டிப்பாலை நம்ம வந்து ருசிச்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த ருசிச்சு சாப்பிடும் பொழுது அதற்கு பின்னாடி இந்த திரட்டிப்பால் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு முயற்சி இருக்கு அதை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த குந்தி மகாராணி சொன்ன பிரார்த்தனைகள் இது வந்து திரட்டிப்பால் மாதிரி. இந்த பிரார்த்தனைகளை வந்து குந்தி மகாராணி தன்னுடைய இதயபூர்வமாக செலுத்துகின்றார்கள். இப்படிப்பட்ட கருத்து எங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வர வேண்டும் அப்படிங்கிற இப்படிப்பட்ட கருத்து வருவது வந்து இதை வந்து வெறும் பேச்சுக்காக வெறும் அவங்க வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கல அல்லது
வெறும் சில பேர் அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு மேடையில வந்து வெறுமன பேசிடுவாங்க. நம்மளே கூட நம்ம பாகவதம் பேசுறோம். ஆனா, என்கிட்ட அந்த உயர்ந்த ஒரு இதயபூர்வமான ஒரு ரியலைசேஷன், சாட்சாத்காரம் கிடையாது. புஸ்தகத்துல இருக்கிறத வந்து பார்த்து சொல்றோம். நானும் நானும் வந்து பக்தி பயிற்சியை தான் செய்து கொண்டு இருக்கின்றேன். உயர்ந்த நிலைக்கு இல்லை. நம்ம பாகவதம் பேசும் பொழுதும் அந்த உயர்ந்த கருத்துக்களை சொன்னாலும் நம்ம அந்த உயர்ந்த நிலையில இல்ல. ஆனா குந்தி மகாராணி இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது அவங்க அந்த உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. இதயபூர்வமாக இந்த கருத்துக்களை சொல்றாங்க. இப்படிப்பட்ட பிரார்த்தனை வந்து ஒரு திரட்டிப்பால் மாதிரி. ஆனா இந்த திரட்டிப்பாலுக்கு பின்னாடி உள்ள இந்த பின்னாடி உள்ள முயற்சி எப்படி பெருமுயற்சியோ அந்த மாதிரி இப்படிப்பட்ட கருத்துக்கள் குந்தி மகாராணியுடைய ஹிருதயத்துல வரணும்னா அவங்களுடைய முழு வாழ்க்கையை பார்க்கணும். அந்த முழு வாழ்க்கை தான் மகாபாரதத்துல இருக்கு. அவங்களுடைய முழு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா குந்தி மகாராணி அவங்களுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். அவங்க பிறந்த உடனே சின்ன வயசுலயே அவங்க அப்பா அவங்களை வந்து தத்து கொடுத்துட்டாங்க இன்னொருத்தருக்கு, நண்பருக்கு. அவர் குந்தி மகாராணி தன்னுடைய பெற்றோர்களால வளர்க்கப்படல, இன்னொருத்தர் கீழே வளர்க்கப்பட்டாங்க. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே துர்வாச முனிவருக்கு சேவை செய்யறது அந்த ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. துர்வாச முனிக்கு சேவை செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏதாவது சின்ன தவறு வந்தாலே துர்வாச முனிவர் கோவப்பட்டு சாபம் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட கஷ்டமான சேவையில அவங்களுக்கு கிடைச்சது. சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து கர்ணன் பிறந்தான். அந்த கர்ணனை வந்து விளையாட்டுத்தனமா அந்த மந்திரம் வேலை செய்யுதா அப்படிங்கிறதுக்காக மந்திரத்தை உபயோகித்தாங்க. அந்த சூரியன் வந்து அவருக்கு குழந்தை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த குழந்தையை வந்து குந்தி மகாராணி ஆத்துல போட வேண்டியிருந்தது. இந்த மாதிரி பல கஷ்டங்கள். அப்படி கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனா குந்தி மகாராணி சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கஷ்டங்கள் வரும் பொழுது நாம வந்து உங்களுடைய நினைவு எங்களுடைய மனசுல வந்து அவ்வளவு ஒரு ஆழமாக வருகிறது. அப்படின்னா குந்தி மகாராணியினுடைய உணர்வு என்ன? இவங்க வந்து நான் உங்களை எப்பொழுதும் மறக்க விரும்புவதில்லை. அதுதான் இங்க வந்து வேண்டுகின்றார். கஷ்டங்கள் வரவேணும் அப்படிங்கிறத விட எதற்காக கஷ்டங்கள் வர வேண்டும் அப்படின்னு வேண்டுகின்றார்கள்னா, கஷ்டங்கள் வரும் பொழுது உங்களுடைய ஞாபகம் வந்து திரும்ப திரும்ப வருகின்றது. நாங்கள் உங்களை மறக்க விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரியில உள்ள ஒரு செவிலி மேல, ஒரு நர்ஸ் மேல ஒரு காதல் ஏற்பட்டு விட்டது. அந்த செவிலியை வந்து அவர் திரும்ப திரும்ப பார்க்க விரும்புகின்றார். ஆனா செவிலி வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துலதான் அந்த நோயாளியை பார்க்க மருந்து கொடுக்கறதுக்காக வருவாங்க. ஆனா இவருக்கு வந்து அந்த செவிலி மேல ஒரு பற்று ஏற்பட்டதுனால திரும்ப திரும்ப பார்க்க விரும்புகின்றார். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அவரே ஒரு ஊசியை எடுத்து தன்னுடைய கையில குத்திக்கிறார். ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. அப்ப வந்து அந்த சுவிட்சை அமித்தி அந்த செவிலியை கூப்பிடுறார். இங்க ரத்தம் வருது என்ற கட்டு போடுங்க அப்படின்னு. அவர் தானாகவே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்றார். எதற்காக? அந்த செவிலி மேல காதல் இருக்கிறதுனால செவிலியை வந்து திரும்ப திரும்ப பார்க்கறதுக்காக ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டார். அந்த மாதிரி குந்தி மகாராணி வந்து அவருக்கு கிருஷ்ணர் மேல உயர்ந்த அன்பு. கிருஷ்ணரை வந்து மறக்க விரும்புவதில்லை. அதனால அவர் வந்து எனக்கு திரும்ப திரும்ப கஷ்டங்களை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக என்ன தெரிகிறதுன்னா, கிருஷ்ணர் மேல குந்தி மகாராணிக்கு இருக்கின்ற உயர்ந்த அன்பு வெளிப்படுகின்றது. கிருஷ்ண பிரேமம்.
அதனாலதான் பாகவதத்துல வந்து நம்மளுடைய மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு பாகவதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறதுன்னா, கிருஷ்ண பிரேமத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறது. மற்ற சாஸ்திரங்கள் வந்து அறம், பொருள், காமம், வீடு, இந்த 4 லட்சியங்களுக்கு வந்து 4 லட்சியங்களை வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு மற்ற சாஸ்திரங்கள்ல. பாகவதத்துல வந்து வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னங்கிறத வந்து கிருஷ்ண பிரேமம், பிரேம புமார்த்தோ மகான் அப்படிங்கிற இதுக்கு வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டு. அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம். பாகவதத்துல பலவேறு இடத்துல கிருஷ்ணருடைய அன்பு தான் வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து இந்த ஸ்லோகத்துல வெளிப்படுகின்றது. கொத்திவராணி சொல்றாங்க, நாங்க உங்களை கஷ்டங்கள் வரும்போது உங்களை மறக்க மாட்டோம். உங்களுடைய தரிசனம், உங்களுடைய ஞாபகம் வரும் பொழுது அப்ப அந்த நபர் வந்து அபுனர்பவ தரிசனம், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றார். நீங்க பார்க்கும் பொழுது அதனாலதான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்மர்த்தவ்ய சததம் விஷ்ணோர் விஸ்மர்த்தவ்யோன ஜாத்துச்சித் சர்வ விதி நிஷேதோஸ்யோர் ஏதையோர் ஏவ கிங்கரஹ. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள எல்லா விதிகளினுடைய கடைசி நோக்கம் என்னன்னா, நம்ம எப்பொழுதும் விஷ்ணுவை நினைக்க வேண்டும், ஒருபோதும் அவரை மறக்கக்கூடாது. விஷ்ணு தர்மம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சஹானிஸ்தன் மகச்சித்ரம் சமோக சச்ச விப்ரமக என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவம் ந சிந்தையேத். நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிக உயர்ந்த நஷ்டம் என்னன்னா, ஒரு வினாடி ஒருத்தர் கிருஷ்ணரை மறந்து ஒரு வினாடியை கழித்து விட்டாருன்னா அதுதான் வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த நஷ்டம். அதுதான் மிக உயர்ந்த மயக்கம். அதுதான் மிக உயர்ந்த தவறு அப்படின்னு விஷ்ணு தர்மத்தை சொல்லப்பட்டுள்ளது. இதை நம்ம வந்து ஒரு தியரிட்டிக்கலா நம்ம சொல்றோம். நம்ம வந்து பல சமயம் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கறதே அல்லது நியூஸ் பார்க்கறதுலயே அல்ல அதுலயே பல மணி நேரம் போயிடுறது. பல மணி நேரம் வந்து நம்ம வீணற்ற செயல்கள் உபயோகிக்கிறோம். ஆனா இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்து, அதை வந்து இதயபூர்வமாக யார் வந்து ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அவங்க வந்து ஒரு வினாடி கூட கிருஷ்ணரை மறந்து ஒரு வினாடி கழித்தாங்கன்னா அதைத்தான் மிக உயர்ந்த நஷ்டம்னு கருதுவார்கள். அப்படிப்பட்ட நபர் தான் குந்தி மகாராணி. பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தில் எழுதும் பொழுது பிரபுபாதர் இந்த 4 வகையான நபர்களை பத்தி எழுதுறார். அதனால கஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருவது வந்து அந்த கஷ்டங்களை வந்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆன்மீக கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். இந்த கஷ்டங்கள் வந்து பகவானை நினைப்பதற்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றன. அதனால தான் பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார், என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் வந்து பகவானை அடைவதற்கான எனக்கு ஒரு படிக்கட்டுகளாக இருக்கின்றன. அதனால தான் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சமாஸ்ரிதாயே பதபல்லவ பிளவம் பவாம்புதிர் வத்சபதம் பரம்பதம். பாகவதத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் வருது. சமாஸ்ரிதாயே பதபல்லவ பிளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரே பவாம்புதிர் வத்சபதம் பரம்பதம் பதம் பதம் யத் விபதாம்ன தேஷாம். பிரம்மாவனுடைய பிரார்த்தனைகள்ல அந்த அத்தியாயத்துல கடைசியில வருது.
10.14.58. யார் ஒருத்தர் வந்து பகவானுடைய திருவடி அப்படிங்கிற படகை யார் ஏற்றுக்கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு இந்த சம்சார கடல் வந்து ஒரு கண்ணுக்குட்டியினுடைய காலுக்கு அடியில இருக்கின்ற குட்டை தண்ணீர் மாதிரி மாறிவிடுகின்றது. அந்த பகவானுடைய திருவடியை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய லட்சியம் என்ன? பரம்பதம், வைகுண்டத்தை அடைவது. இந்த உலகத்துல இந்த துக்கங்கள் நிறைந்த ஒவ்வொரு படியிலையும் துக்கங்கள் நிறைந்த இந்த உலகம் அவர்களுடைய லட்சியம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பார்க்கும் பொழுது பிரபுபாதர் இந்த கருத்தையும் தன்னுடைய பொருளுரையில மேற்கோள் காட்டி சொல்றார். அதனால ஒரு சரியான பக்தர், பக்குவமான பக்தர் கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த கஷ்டங்களால ரொம்ப வேதனைப்படாமல், அந்த கஷ்டங்களால ரொம்ப பாதிக்கப்படாமல், அந்த கஷ்டங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்காமல், இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் எப்படி நம்ம கிருஷ்ணருடைய பக்தி தொண்டை செய்ய வேண்டும், ஏன் வந்திருக்கின்றது அப்படின்னு கேட்காமல், எப்படி கிருஷ்ணருடைய சேவையை இப்பொழுதும் செய்யலாம், எப்படி அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். ஏன் அப்படின்னு கேட்கலாமல் எப்படி கிருஷ்ணருடைய சேவையை இப்பயும் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கணும். அதனால ஒரு வகையில பார்க்கும் பொழுது நம்ம எல்லோரும் இந்த ஆத்மா, உடம்பிலிருந்து வேறுபட்ட ஆத்மா, அந்த ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு சம்பந்தமான எந்த கஷ்டங்கள் வருகின்றது, இது எல்லாம் ஒரு வகையில பார்த்தோம்னா ஒரு கனவு மாதிரி தான், உண்மையானது கிடையாது. நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது அந்த கஷ்டங்களால பாதிக்கப்படுறோம். ஆனா பக்தி மார்க்கம் வந்து அந்த கஷ்டங்களிலிருந்து நம்மளுடைய சிந்தனையை வந்து ஒரு உயர்ந்த, நம்ம பக்தி மார்க்கத்தை செய்யும் பொழுது பக்தருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் வருது, அது வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் இயற்கையா தான் வருது. ஆனா பக்தி மார்க்கம் எப்படி உதவுகின்றதுன்னா, சுத்தாய சாந்தாய நமஸ்வ நிஷ்டயா மனஸ்யபார்த்தம் விலசத்வயாய. பிரச்சேதர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒருத்தர் வந்து தன்னுடைய மனதை வந்து கிருஷ்ணர் மேல செலுத்தும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள இருமைகள் வந்து அவருக்கு ரொம்ப சிறிதாக தெரிகின்றது. இது உலகத்தில் உள்ள இருமைகளை வந்து ரொம்ப அவருக்கு சின்னதாக தெரியும். அப்ப இந்த கஷ்டங்கள் வந்து அந்த கஷ்டங்களால பாதிக்கப்படாத, எப்படி ஒருத்தர் தரையில இருக்கும் பொழுது அடுக்குமாடி கட்டிடத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார், ஆனா விமானத்துல போகும்போது இந்த அடுக்குமாடி கட்டிடம் வந்து ஒரு சின்ன புள்ளியாக மாறுகின்றது. இந்த கருத்தையும் பிரபுபாதர் எழுதுறார். அடுத்த ஸ்லோகம். ஜன்மைஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபீர் ஜன்மைஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபீர் ஏதமானமத புமான் நைவார்ஹத்யபி தாதும் வை அபிதாதும் வை வாமகிஞ்சன கோச்சரம். கோச்சரம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கும் எம்பெருமானே, பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதீக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்துள்ளவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. ஹரே கிருஷ்ண பிரபு.
மகாபாரதத்தினுடைய ஆரம்பத்துல வந்து வியாசதேவர் வந்து மகாபாரதத்தினை எழுதுவதற்கான குறிக்கோளை பத்தி சொல்றார். அதுல 7 குறிக்கோள் சொல்றார். நான் குருவம்சத்தில் உள்ள ராஜாக்களை பத்தி வர்ணிக்க விரும்புகின்றார். விஸ்தரம் குருவம்சஸ்ய காந்தாரியோ தர்மசீலதாம் ஷத்து பிரக்ஞாம் திருதிம் குந்தியா சம்யக் வைபாயணோ பிரவீத் வாசுதேவஸ்ய மாஹாத்மியம் பாண்டவானாம் ச சத்யதாம் துர்வృத்தம் தார்த்தராஷ்டிராணாம் உக்த்வா தார்த்தராஷ்டிராணாம் உக்த்வான் பகவான் ரிஷிஹி இதம் சதசகஸ்ரம் து லோகானாம் புண்ணியகர்மணாம். மகாபாரதம் எழுவதற்கான 7 குறிக்கோள். முதல் குறிக்கோள் குருவம்சத்தினுடைய ராஜாக்களை பற்றி வர்ணனை செய்வது. இரண்டாவது காந்தாரியினுடைய பதிவிரதா தர்மம், அதை வர்ணனை செய்வதற்காக. மூன்றாவது விதுரருடைய தொலைநோக்கு சிந்தனை. நான்காவது குந்தி மகாராணியினுடைய உறுதி மனப்பான்மை. ஐந்தாவது கிருஷ்ணருடைய பெருமையை சொல்வதற்காக. ஆறாவது பாண்டவர்கள் எப்படி சத்தியத்தை கடைபிடித்தார்கள், அவர்கள் எப்படி தர்மத்தை கடைபிடித்தார்கள். அதுக்கப்புறம் ஏழாவது கௌரவர்களுடைய தீய குணங்களை வர்ணிப்பதற்காக, அவங்களுடைய தீய செயல்கள். இங்க பார்க்கும் பொழுது குந்தி மகாராணியினுடைய உறுதி மனப்பான்மையை சொல்வதற்காகவும் இந்த மகாபாரதம் எழுதப்பட்டது. குந்தி மகாராணியினுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை வந்து பல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஊக்கம் கொடுப்பதற்காக பல பேர் வந்து யூடியூப்ல ஸ்பீச் கொடுக்குறாங்க. நீங்க வந்து மனம் தளராதீர்கள், உறுதியுடன் நீங்க வந்து மேலும் மேலும் உழையுங்கள், கட்டாயம் உங்களால சாதித்து முடியும், உன்னால் முடியும் தம்பி, நீங்க எதை வேணாலும் சாதிச்சு விடலாம் அப்படின்னு ஊக்கம் கொடுக்குறாங்க. ஆனா நான் இந்த மாதிரி ஊக்கம் உறுதி மனப்பான்மைக்கு வந்து நம்ம சாஸ்திரத்தில் உள்ள இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை பத்தி நம்ம கேட்கணும். குந்தி மகாராணியுடைய வாழ்க்கை வந்து ஒரு உறுதி மனப்பான்மைக்கான உயர்ந்த உதாரணம். இந்த உறுதி மனப்பான்மையே 3 வகையில இருக்கு. பிராரப்யத்தை ந கலு விக்னபயைர், பிராரப்யத்தை ந கலு விக்னபயேன பிராரப்ய விக்ன நிகதா விரமந்தி மத்யா விக்னைர் முகுர் முகுரப்பி பிரதிகன்யமான பிராரப்தம் உத்தம குணா ந பரித்தியஜந்தி. ஒருத்தர் வந்து தாழ்ந்த உறுதிமான பான்மை பெற்றவர் வந்து கஷ்டங்களை பார்த்து, கஷ்டங்கள் வரும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த நல்ல காரியத்தை தொடங்கவே மாட்டார். கஷ்டங்களை நினைச்சு அதை பயப்பட்டு அந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கவே மாட்டார். அதுதான் தாழ்ந்த உறுதி மனப்பான்மை. மத்தியமான உறுதி மனப்பான்மை வந்து ஒருத்தர் அந்த நல்ல காரியத்தை தொடங்குகின்றார், ஆனா கஷ்டங்கள் வரும்பொழுது மனம் தளர்ந்து அந்த நல்ல காரியத்தை நிறுத்தி விடுகின்றார். ஆனால் உத்தமமான உறுதி மனப்பான்மை உடையவர் வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதனால் மனம் தளராமல் திரும்ப திரும்ப அந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்கின்றார். அதனால தான் இந்த உறுதி மனப்பான்மையை பற்றி ரூபகோஸ்வாமியும் சொல்றார். உற்சாகான் நிச்சயாத் தைரியாத். பக்திக்கான 6 விஷயம் வந்து ரொம்ப அனுகூலமான, அதுல உறுதி மனப்பான்மை அப்படின்னு சொல்றார். தைரிய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வ அபீஷ்ட ஸ்வாபீஷ்ட விலம்பேபி தத்தத் அங்கா சைத்தில்யாத். அப்படின்னா நம்மளுடைய லட்சியத்தை அடைவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த முயற்சியை நம்ம தளர விடாமல் இருப்பது, அந்த முயற்சியை கைவிடாமல் இருப்பது, அதுதான் தைரிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஸ்திரா சித்தோன்னதிர் யாத்து சா தைரியம் இதி கத்தியத்தை. நம்மளுடைய வாழ்க்கையில மனதை புண்படுத்துறது மாதிரி பல சம்பவங்கள் நடந்தாலும் அந்த சம்பவத்தினால நம்மளுடைய மனது உறுதியை இழக்காமல் அந்த முயற்சியில நிலையாக இருப்பது, இதுதான் தைரியம்.
இந்த இந்த தைரியம் அப்படிங்கிற குணங்களை வந்து குந்தி மகாராணி வெளிப்படுத்தியுள்ளார். கஷ்டங்களை சகித்து கொண்டு கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் நிலையாக இருந்தார். தர்மத்தின் பாதையில ஒருபொழுதும் வழி தவறாமல் இருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா குந்தி மகாராணியுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். மகாபாரதத்துல ஒரு தடவை பாண்டவர்கள் வந்து ஏக்க சக்கர அப்படிங்கிற கிராமத்துல இருந்தாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு பிராமணர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு பிராமணருடைய வீட்டுல வசித்து கொண்டு இருந்தனர். அப்ப திடீர்னு அந்த வீட்டுல வந்து சில பேர் அழுது கொண்டு இருந்தனர். அப்ப மற்ற பாண்டவர்கள்லாம் பிக்ஷை எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. பீமரும் குந்தியும் மட்டும் இருந்தாங்க. அப்ப குந்தி வந்து ஏன் வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து அழுது கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு அந்த அவங்களுடைய உரையாடலை கேட்டாங்க. இந்த ஏக்க சக்கரத்துல ஒரு அசுரன் இருந்தார். அந்த அசுரன் பகாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து அந்த ஊர்ல உள்ள ஒரு குடும்பம் வந்து நல்ல சாப்பாடு அனுப்பணும். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு உறுப்பினர் போய் அந்த அசுரனுக்கு வந்து உணவாக அமையணும். அந்த அசுரனை சாப்பாட்டையும் சாப்பிட்டுருவார், அந்த நபரையும் சாப்பிட்டுருவார். இப்ப இந்த குடும்பத்துக்கு வந்து சாப்பாட்டு அனுப்புறதுக்கும் அந்த நபரை அனுப்புறதுக்கான அந்த சமயம் வந்துருது. அதான் அந்த குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு உரையாடல் மகாபாரதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான உரையாடல். அந்த உரையாடல வந்து அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கொண்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிராமணருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பிராமணனுடைய மனைவி சொல்றாங்க, நான் வந்து போயிடுறேன், என்னை அந்த அசுரன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிராமணர் சொல்றாருல்ல, நீங்க போயிட்டீங்கன்னா என்னால குழந்தைகளுக்கு கவனிக்க முடியாது, நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு அந்த நான் உணவா போயிடுறேன் அப்படின்னு இந்த பிராமணர் சொல்றார், கணவர் சொல்றார். அப்ப அவங்களுடைய பொண்ணு சொல்றாங்க, நான் வந்து போறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு கொண்டு சொல்றாங்க. அப்ப எல்லோரும் அந்த மாதிரி அந்த கஷ்டமான சூழ்நிலையில வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதை கேட்டவுடன் குந்தி மகாராணி வந்து சொல்றாங்க, நீங்க வந்து யாரும் போக வேண்டியதில்லை, நான் வந்து என்னுடைய மகனை அனுப்புறேன் அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றாங்க. குந்தி மகாராணி கிட்ட இந்த பாகவதத்துல குந்தி மகாராணுடைய பக்தி மிகுந்த இந்த பிரார்த்தனைகளை பார்க்கிறோம். மகாபாரதத்துல இந்த சந்தர்ப்பத்துல குந்தி மகாராணி தன்னுடைய புதல்வர்களுக்கு துணிச்சலையும் சொல்லி கொடுத்தாங்க. பீமர் மேல அவங்களுக்கு வந்து நம்பிக்கையும் இருந்தது. அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் பீமர் வந்து அந்த ராட்சசனை கொன்றுவிட்டு வருவார் அப்படின்னு நம்பிக்கையுடன் சொன்னார். பல சமயம் பெற்றோர்கள் வந்து குழந்தை மேல அதிக செல்லம் கொடுக்கறாங்க. அதிகம் செல்லம் கொடுக்கறதுனால அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை கொஞ்சம் கூட கொடுக்காமல் ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சேலஞ்ச் வந்தாதான் அந்த குழந்தைகள் வந்து அவங்களும் ஒரு பக்குவ நிலைக்கு வளர முடியும். ஆனா அதிகம் செல்லம் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து எந்தவித கஷ்டத்தை எதிர்கொள்ளாம இருக்கும் பொழுது அந்த சௌகரியமான சூழ்நிலையினாலேயே அவங்க வந்து ரொம்ப அதனாலேயே அவங்க வந்து ஒரு கண்டிஷனிங் ஏற்பட்டுருது. அதே ஒரு பழக்கப்பட்டதுனால ஒரு சின்ன கஷ்டம் வந்தனாலே அதை அவங்களால எதிர்கொள்ள முடியாது. பல சமயத்துல அந்த பெற்றோர்களுடைய அன்பே அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு தடையாக அறிவிடுகிறது. ஆனா ஓவர் ப்ரொடெக்ஷன், ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆட்டிடியூட், அதிகமாக செல்லம் கொடுப்பது. அதனாலதான் சாணக்கியர் அல்லது பர்திருஹரி சொல்றார், ஒரு குழந்தை எப்படி கெட்டு போகுதுன்னா அதிகம் செல்லம் கொடுப்பதனால. செல்லம் வந்து முதல் 5 வயசுல வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கணும். ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை வந்து கட்டுப்படுத்தும் டிசிப்ளினிங் டைம் வருது. ஆனா குந்தி மகாராணி இந்த அந்த பகாசுரனுக்கு வந்து அந்த கிராமத்திலிருந்து பல பேர் வந்து அந்த பகாசுரன் வந்து அந்த பல பேர்களை சாப்பிட்டு இருக்கான். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல யாராவது அனுப்புவாங்க. ஆனா குந்தி மகாராணி அப்படிப்பட்ட கொடூரமான அசுரன் கிட்ட
தன்னுடைய மகனை வந்து தன்னிச்சையாக அனுப்புறாங்க. நீங்க அனுப்பாதீங்க, என்னுடைய மகன் போவான், என்னுடைய மகன் அவரை கொன்றுவிட்டு வருவார் அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையுடன் சொல்றாங்க. இதுதான் ஒரு க்ஷத்ராணி, ஒரு சக்திரிய பெண். குந்தி மகாராணியினுடைய சக்திரிய பெண்ணினுடைய சுபாவம் இங்க தெரிகிறது. பாகவதத்துல குந்தி மகாராணியினுடைய பக்தி உணர்வு தெரிகின்றது. அங்க மகாபாரதத்துல குந்தி மகாராணியினுடைய சக்திரிய பெண்ணினுடைய சுபாவத்தை தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குந்தி மகாராணிக்கும் மாதிரிக்கும் உள்ள வித்தியாசம். பாண்டு மகாராஜருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. அப்ப பாண்டு மகாராஜர் இறந்ததுக்கு அப்புறம் அப்ப குந்தி மகாராணி சொன்னாங்க, நான் வந்து உடன்கட்டை ஏறி விடுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உடன்கட்டை சதி அப்படிங்கிற அந்த வழக்கம் இருந்தது. ஒரு பெண் வந்து தன்னிச்சையாக, யாராலையும் கட்டாயப்படுத்தப்படாமல் தன்னிச்சையாகவே இந்த உடன்கட்டை ஏறி விடுவார்கள். ஆனா அப்ப வந்து மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, நான் உடன்கட்டை ஏறி விடுகின்றேன். ஏன்னா நீங்க உடன்கட்டை ஏறினீங்கன்னா என்னால இந்த 5 குழந்தைகளை, கணவன் இல்லாத இந்த சமயத்துல 5 குழந்தைகளை என்னால வளர்க்க முடியாது. கஷ்டங்களை எதிர்கொண்டு என்னால வளர்க்க முடியாது. ஆனா உங்ககிட்ட அந்த கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான அப்படிப்பட்ட உறுதி மனப்பான்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்கு. அதனால நீங்க வந்து உங்களால இந்த 5 குழந்தைகளை வளர்க்க முடியும். ஆனா என்னால வளர்க்க முடியாது. அது மட்டுமல்ல, எனக்கு வந்து பாரபட்சம் பார்க்கிற குணம் இருக்கு. நான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு அதிக அன்பு கொடுப்பேன். உங்களுடைய குழந்தைகளை வந்து நான் வந்து அதே அளவு அன்பு கொடுக்காமல் இருந்துருவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு பலவீனம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட அந்த பலவீனம் இல்லை. நீங்க வந்து என்னுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய யுதிஷ்டிர, பீமர், அர்ஜுனர் எல்லோருக்கும் வந்து நீங்க வந்து சமமாக நீங்க வந்து அன்பை கொடுப்பீர்கள். அந்த குணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து நான் உடன்கட்டை ஏறி விடுகின்றேன் அப்படின்னு சொன்னான். இதுல இருந்து குந்தி மகாராணியினுடைய குந்தி மகாராணியுடைய பாரபட்சம் இல்லாத அந்த குணமும் தெரிகின்றது. அவங்க கிட்ட எப்படி சகிப்புத்தன்மை இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குந்தி மகாராணிக்கும் கௌசல்யாவுக்கும் உள்ள ஒரு 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 கம்பேரிசன், ஒரு ஒப்பீடு பார்த்தோம்னா, ராமாயணத்துல ராமர், கௌசல்யாவினுடைய புதல்வன் ராமர், அவரும் 14 வருஷம் காட்டுக்கு போனார். பாண்டவர்களும் 13 வருஷம் காட்டுக்கு போனாங்க. ஆனா ராமர் காட்டுக்கு போனாலும், ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் காட்டுக்கு போனாங்க. ஆனா ராமர் லக்ஷ்மணனுடைய பிரிவுல பரதர், சத்ருக்னர் அயோத்தியாவில் இருந்தனர். அந்த பரதருடைய குணங்கள் வந்து ராமர் கிட்ட என்ன குணங்கள் இருந்ததோ அதே தெய்வீக குணங்கள் பரதர் மற்றும் சத்ருக்னர்கள் கிட்ட இருந்தது. அதனால கௌசல்யா வந்து பரதர், சத்ருகர்கள் கிட்ட அதே குணங்கள் இருந்ததுனால, பரதர் கிட்ட ராமருடைய குணங்கள் இருந்தது, சத்ருக்னர் கிட்ட லக்ஷ்மணருடைய குணங்கள் இருந்தது. அதனால பரதர், சத்ருக்னர் இருந்ததுனால கௌசல்யாவுக்கு அந்த ராமர் லக்ஷ்மணரை பிரிந்து இருக்கிற அந்த துயரம் வந்து அதிகமாக தெரியவில்லை. ஆனா குந்தி மகாராணியை பாத்தீங்கன்னா, பாண்டவர்கள் காட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனா குந்தி மகாராணி பாண்டவர்களை பிரிந்து ஹஸ்தினாபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹஸ்தினாபுரத்துல யாருடைய மத்தியில? இந்த 100 கௌரவர்களுடைய மத்தியில. துரியோதனன், துஷாசனன், இந்த கௌரவர்களுடைய மத்தியில. அப்படி பார்க்கும் பொழுது குந்தி மகாராணி ஒரு விதத்துல பார்த்தோம்னா லங்காவுல வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். கௌரவர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனா கௌரவர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருந்து குந்தி மகாராணி அந்த யாரு தன்னுடைய மகன்களை காட்டுக்கு அனுப்பினார்களோ, யாரு தன்னுடைய மருமகளை அவமானப்படுத்தினாங்களோ, அவர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டு உயர்ந்த சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தினார்கள். அப்ப குந்தி மகாராணியுடைய சகிப்புத்தன்மை வந்து கௌசல்யாவினுடைய சகிப்புத்தன்மையை விட மிக உயர்ந்தது.
இன்னொரு கருத்து பார்த்தோம்னா குந்திக்கும் காந்தாரிக்கும் உள்ள ஒப்பீடு. காந்தாரி காந்தாரியினுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா காந்தாரியினுடைய வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. காந்தாரி ஒரு குருடனை கல்யாணம் செய்து கொண்டிருந்தாங்க. தானாகவே தன்னுடைய கண்ணை கட்டி கொண்டிருந்தாங்க. காந்தாரி எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தாங்க. காந்தாரியினுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனா குந்திக்கும் காந்தாரிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, காந்தாரி தன்னுடைய 100 புதல்வர்களை இழந்ததுக்கு அப்புறம் காந்தாரி கிருஷ்ணரையே சபித்து விடுகின்றார். கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்து விடுகின்றார். ஒரு வைஷ்ணவர் சொல்றார், காந்தாரி தன்னுடைய முழு வாழ்க்கையில தர்மத்தை கடைபிடித்து மிக உயர்ந்த தர்மத்தினால படைக்கப்பட்ட மிக உயர்ந்த மாளிகையை கட்டியிருந்தார். ஆனா 100 புதல்வர்கள் இழந்ததுக்கு அப்புறம் அந்த சமயத்துல உணர்ச்சி வசப்பட்டு கிருஷ்ணர் கிட்ட சொன்னாங்க, நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா நீங்க தடுத்து நிறுத்தல. அதனாலதான் நீங்கள் தான் என்னுடைய 100 மகன்கள் சாவதற்கான காரணம். அதனால நீங்களும் நான் உங்களுக்கு சாபம் கொடுக்கின்றேன், உங்களுடைய வம்சமும் இந்த மாதிரி அழிந்து விடும் அப்படின்னு சாபம் கொடுத்தான். வாழ்க்கையில பல சமயத்துல உயர்ந்த கஷ்டம் வரும் பொழுது ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி பகவான் மேல உள்ள நம்பிக்கை இழந்து விடுகின்றார்கள். பகவானுக்கே சாபம் கொடுக்கின்றார்கள். கிருதத்யுதி அப்படின்னு ஒரு சித்திரகேது மகாராஜனுடைய மனைவி, அவங்களுடைய மகன் இறந்த பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தை படைத்த படைப்பாளி பகவான் ஒரு அனுபவமற்ற படைப்பாளி. ஏன்னா பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அவர் குழந்தைக்கு மரணம் கொடுத்திருக்காரு. இந்த படைப்பாளிக்கு அனுபவமே கிடையாது, இவருக்கு ஒரு ட்ரைனிங் பத்தல அப்படின்னு பகவான் மேலே பாவத்தை பழியை போட்டார். அந்த மாதிரி அல்லது சில சமயம் வாழ்க்கையில நிறைய சௌகரியம் வரும் பொழுது, நிறைய வசதிகள் வரும் பொழுதும் அந்த சமயத்திலே ஒருத்தர் பகவானை மறந்து விடுகின்றார். சுக்ரீவர் ராமர் வாலியை கொன்னதுக்கு அப்புறம் சுக்ரீவர் தன்னுடைய ராஜ்யை திரும்பி பெற்று விட்டார். அப்ப அவர் ராமருக்கு செய்ய வேண்டிய அந்த சேவையை மறந்து விட்டார். அவர் அந்த சௌகரியத்துல அவர் வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சார். இந்த மாதிரி காந்தாரி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தர்மத்தை கடைபிடித்து தர்மத்தினால் ஆன மாளிகையை கட்டியிருந்தார். ஆனா இந்த கிருஷ்ணர், தர்மத்தின் தலைவனான கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்து அந்த மாளிகையை ஒரு வினாடியில் எரித்து சாம்பலாக்கி விட்டார். ஆனா காந்தாரியினுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும் பொழுது அவங்க கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்தார். ஆனா குந்தி என்ன சொல்றாங்க, விபத சந்துதா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு. குந்தியினுடைய வாழ்க்கையும் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனா குந்தி இந்த கஷ்டங்கள் திரும்ப திரும்ப வர வேண்டும், எனக்கு நித்தியமாக கஷ்டங்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குந்தியினுடைய கேரக்டர் காந்தாயினுடைய கேரக்டரை விட இவ்வளவு உயர்ந்தது. இன்னொரு கருத்து இதோடு நம்ம முடித்துக் கொள்வோம். குந்தி கிருஷ்ணர் சாந்தி தூதராக வரார். கிருஷ்ணர் அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்ததுக்காக முயற்சி எடுக்கிறார். இந்த சாந்தி தூதராக வந்த பொழுது அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்தினாபுரத்திலிருந்து திரும்பி போறதுக்கு முன்னாடி குந்தியை சந்திக்க வரார். மகாபாரதத்துல அந்த கிருஷ்ணருக்கும் குந்திக்கும் இடையே நடந்த சந்திப்புக்கான வர்ணனை வருது. அப்ப குந்தி கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய உரையாடல். அதுல சுருக்கமான கருத்து என்னன்னா, குந்தி சொல்றாங்க, நான் சொல்ல போகின்ற இந்த கருத்தை என்னுடைய மகன் யுதிஷ்டிரர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் குந்தி சொல்றாங்க, என்னுடைய மகன் யுதிஷ்டிரர்கிட்ட இந்த யுத்தத்துல கோழையாக இல்லாமல் துணிச்சலுடன் நீங்க யுதிஷ்டிரர் இந்த யுத்தத்துல சண்டை போட வேண்டும்,
இந்த கருத்தை யுதிஷ்டிரர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். அதுல சில கதைகளையும் சொல்றார். ஒரு விதுல அப்படிங்கிற ஒரு பெண், அவருடைய அந்த அந்த பெண் வந்து கணவனை இழந்து விட்டார். அந்த விதுலுடைய மகன் வந்து யுத்தத்துல சண்டை போடுறதுக்காக போறாங்க. யுத்தத்துல சண்டை போட்டுட்டு திரும்பி வரும் பொழுது அந்த விதுல சொல்றாங்க, நீங்க வந்து சண்டையில இந்த யுத்தத்துல இருந்து நீங்க வந்து ஓடி வந்துட்டீங்க, பயந்து ஓடி வந்துட்டீங்க. இந்த யுத்தத்துல இருந்து பயந்து ஓடி வர்றதுக்கு பதிலா நீங்க வந்து என்னுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்காமல் இருந்ததுனாலே உயர்ந்ததாக இருந்திருக்கும் அப்படின்னு தன்னுடைய மகனை கண்டித்து பேசுறான். ஒரு சத்திரிய பெண்ணினுடைய சுபாவம். இந்த கதையை வந்து குந்தி வந்து மேற்கோள் காட்டி சொல்றாங்க கிருஷ்ணர் கிட்ட. இந்த கதையை நீங்க வந்து யுதிஷ்டிரர் கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க சத்திரியனா இருக்கும் பொழுது துணிச்சலுடன் சண்டை போட வேண்டும். இதுல என்ன தெரியறதுன்னா, குந்தியினுடைய கிருஷ்ண பக்தி இந்த பாகவதத்தில் தெரிகின்றது. அதே சமயத்துல குந்தி வந்து தன்னுடைய மகன்களுக்கு வந்து பக்தியையும் சொல்லிக் கொடுத்தார். அதே சமயத்துல ஒரு துணிச்சலான சக்திரிய தர்மத்தையும் எப்படி ஊக்கத்துடன் கடைபிடிக்க வேண்டும் அதையும் சொல்லிக் கொடுத்தார். பக்தி மட்டுமல்ல, சத்திரிய தர்மத்தையும் சொல்லிக் கொடுத்தார். அப்ப குந்தியினுடைய கேரக்டர்ல இருந்து குந்தியினுடைய உயர்ந்த பக்தருடைய சுபாவம், ஒரு வைஷ்ணவருடைய சுபாவத்தை பாகவதத்தை நம்ம பார்க்கிறோம். அதே குந்தி எப்படி ஒரு குழந்தைகளை வளர்த்தார்கள் அதை மகாபாரதத்தில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். எப்படி குந்தி வந்து ஒரு சரியான மாமியாராக இருந்தார்கள். அவங்களுக்கு வந்து தன்னுடைய மருமகள் கிட்ட எப்படி நடந்து கொண்டார்கள். குந்தி மகாராணி, இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம வந்து மகாபாரதத்திலும் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி குந்தியினுடைய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த கதாபாத்திரம். மிக உயர்ந்த கதாபாத்திரம். இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இந்த ஜஸ்ட் மொழிபெயர்ப்பு மட்டும் பார்த்துருக்கோம். ஜன்மைஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீவர் மிக முக்கியமான ஸ்லோகம். ஜன்மைஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீவர் ஏதமான மதப்புமான் நைவார்கத் அபிதாத்தும்பே துவாம கிஞ்சன கோச்சரம். இந்த ஸ்லோகத்தை வந்து விரிவாக நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு? கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. அந்த காலத்துல குழந்தைங்க வந்து ராஜாக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க. அது கொடுக்கறது மூலமாவே அந்த குழந்தைங்க வந்து அவங்க குழந்தைங்க ஆயிடுவாங்க. தத்தபுத்திர அப்படின்னு மனு சமிதையில பாத்தீங்கன்னா 12 வகையான புத்திரர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 12 வகையான புத்திரர்கள். அதுல வந்து ஒரு வகையான புத்திரர் வந்து தத்தபுத்திர, அதாவது தத்தபுத்திரி, தத்தெடுத்த. குந்தியினுடைய அப்பா வந்து தன்னுடைய நண்பர், அவருக்கு குழந்தை இல்லை, அதனால தன்னுடைய மகளை வந்து தத்து கொடுத்துறாங்க. அவங்க ரிலேஷன்ஸ் எந்த மாதிரி ஆகுது ப்ரோ? இப்போ அவங்க வளர்க்கின்ற அப்பா அம்மாவும் அப்பா அம்மா தான். ஒருத்தர் வந்து பெத்தெடுத்த அப்பா அம்மா, பெத்தெடுத்தவங்க அப்பா அம்மா. அது தவிர வளர்க்கின்ற அப்பா அம்மாவும் அவங்களும் ஒரு வகையான அப்பா அம்மா தான். எப்படி தீக்ஷா குரு சிக்ஷா குரு அப்படின்னு சொல்றோம். தீக்ஷா குரு வந்து ஒருத்தருக்கு வந்து தீட்சை கொடுத்து அந்த சம்பிரதாயத்தினுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றனர். பல சமயம் தீக்ஷா குரு வந்து அவங்க சிக்ஷை கொடுப்பதற்கான அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. அவங்களே வெவ்வேறு இடத்துல பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள், அவங்க உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி.
சிக்ஷா குரு வந்து ஒரு பக்தருக்கு சிக்ஷா கொடுத்து சாஸ்திரத்தில் உள்ள கருத்துக்களை கொடுத்து அவங்களுடைய பக்தியை வந்து மேலும் மேலும் வளர்க்கின்றார், பக்தியை பராமரித்து வளர்க்கின்றார். இந்த மாதிரி ஒரு தீக்ஷா குரு வந்து பெற்றெடுத்த தந்தை அப்படின்னு சொல்லலாம். சிக்ஷா குரு வந்து அந்த பக்தியை வளர்ப்பதற்காக எப்படி குழந்தைகளை வளர்க்கின்ற தந்தை. பல சமயத்துல தீக்ஷா குரு தீக்ஷா குருவே தான் சிக்ஷா குருவாக இருப்பார் பெரும்பாலான சமயத்துல. பெற்றெடுத்த தந்தை தான், பெற்றெடுத்த அப்பா அம்மா தான் அவங்களே தான் வளர்க்குறாங்க பெரும்பாலான சமயத்துல. ஆனா சில சமயத்துல அந்த தத்தெடுத்த கேஸ்ல வந்து பெற்றெடுத்த தந்தை வந்து ஒருத்தர், வளர்க்கும் தந்தை தாயார் வந்து இன்னொருத்தர். அவங்களும் அப்பா அம்மா தான். ஹரே கிருஷ்ணா. சரி, இதோட முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्री गौर भक्त की जय.